வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி பாரம்பரியமான பூரண கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கள் ஊர் கிராமத்தில் குலதெய்வ கோயிலில் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூரணம் 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. கண்டிப்பாக நான் கெட்டே போகாதுங்க, அந்தளவுக்கு செய்வாங்க எங்கள் கிராமத்தில். இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வீட்டில் செஞ்ச ஒரு பூரண ரெசிபி. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பாசிப்பருப்பு முழு பாசிப்பருப்பு எடுத்து உடச்சி வறுத்து உடச்சி செய்வாங்க. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கழுவுன பாசிப்பருப்பு எடுத்து செய்ய போகிறோம். இது அதாவது முழு பாசிப்பருப்பு உடச்சி இருக்கும்ல, கடைகளெல்லாம் விற்கும்ல, அந்த பாசிப்பருப்பு தான். இது எல்லாமே வறுத்துக்கணும். என்ன அளவு இதை சேர்த்துருக்கோம் அப்படின்னா 4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்புங்க. நீங்கள் நினைக்கல எதுக்கு 4 கிலோ அளவுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு. எங்கள் ஃபேமிலியே கொஞ்சம் பெரிய ஃபேமிலிங்க. அதனால் அக்கா தங்கச்சி எல்லாருக்கும், பிறந்த பொண்ணு எல்லாருக்கும் ஊருக்கு போகும்போது இந்த பூரணத்தை பார்சல் பண்ணி அனுப்பி விடுவாங்க. அதனால தான் எப்போவுமே இந்த திருவிழா வர்ற டைமில் இந்த பூரணம் செய்வாங்க. ஹெவியாக தான் செய்வாங்க. அதுதான் இன்றைக்கி நான் உங்கள் கூட காட்டுறேன். எல்லாருமே செஞ்சு வச்சுக்கலாம் இந்த பூரணத்தை. இந்த 4 கிலோ பாசிப்பருப்பை வறுத்ததுக்கு அப்புறம் இது ஒரு அரை கிலோ அளவுக்கு முழு பாசிப்பருப்பாக, அதாவது பச்சைப்பயிறு தான் நம்ம பாசிப்பருப்புன்னு சொல்கிறோம். முழு பச்சைப்பயிறு ஒரு 1/4 கிலோ தோலோடு வறுத்து இதோட சேர்க்கணுங்க. ஏற்கனவே 4 கிலோ நம்ம பாசிப்பருப்பை வறுத்தாச்சு. நான் எல்லாமே ஷார்ட்டாக தான் காமிச்சிருக்கேன், லென்த்தியாக போகும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு 1 கிலோ பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு 100 கிராம் முழு பச்சைப்பயிரை வறுத்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே வறுத்து ஒரு தாம்பலத்தில் எங்கள் அம்மா ஆற வச்சுட்டாங்க. நான் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். இப்போ அந்த வறுத்த பச்சைப்பயிரையும் பாசிப்பருப்பையும் ஒரு பக்கெட்டில் கொட்டி மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் மிக்சியோ இல்லை திருவையிலெல்லாம் வச்சு அரைப்பாங்க பழைய காலத்தில். இது நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த பாசிப்பருப்பு கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதோடு இந்த பூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஈஸியாக செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இப்போ இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்படி தான் குறப்பாக அரைச்சி வாங்கிக்கணும். கொழுக்கட்டைக்குன்னு சொன்னால் எங்கள் ஊர் மிஷின்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. பூரணத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அரைச்சி கொடுப்பாங்க. கொஞ்சம் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 15 தேங்காய் போல் தேவைப்படுங்க. 15 தேங்காய், 4 கிலோ நம்ம 4.5 கிலோ அளவுக்கு பச்சைப்பயிறு வறுத்து அரைச்சி எடுத்தாந்து வச்சுருக்கோம். இதுக்கு 15 தேங்காய் மூடி, 15 தேங்காவோட மூடி எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே திருவி நம்ம ஒரு 2 கிலோ அளவுக்கு தேங்காய் பூ தேவைப்படுங்க. 4 கிலோவுக்கு 4.5 கிலோவுக்கு 2 கிலோ தேங்காய் பூ கரெக்டான அளவு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் இவ்வளோ செய்ய முடியல அப்படின்னா அதில் பாதி, நான் சொல்கிற அளவுலேருந்து நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேங்காய் பூ இவ்வளோ திருவி வச்சாச்சு. இதில் மேலே அந்த கருப்பு ஓடு திருகாமல் இந்த மாதிரி திருகி வச்சுடுங்கணுங்க. இதுக்கு 4 கிலோ வெல்லம் சேர்க்கணுங்க. 4.5 கிலோ நம்ம பூரணத்துக்கு எடுத்துருக்கோன்னா 4 கிலோ வெல்லம் சேர்க்கணும். இது எங்கள் ஊர் வெல்லங்க, இப்படி தாங்க இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். இது எங்கள் அப்பா தான் உட்காந்து எல்லாத்தையுமே அருவா வச்சு வெட்டி கொடுத்தாங்க. ஏன்னா பாகு காய்ச்சும் போது கரையவே கரையாது, அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா உட்காந்து எல்லாமே கட் பண்ணி கொடுத்தாங்க. 4 கிலோ வெல்லம் சேர்க்கணுங்க. 4.5 கிலோ பாசிப்பருப்புக்கு 4 கிலோ வெல்லம். இந்த வெல்லம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம் தான் இந்த வெல்லம்லாம் கிடைக்கும். உங்கள் ஊர்களில் இந்த மாதிரி வெல்லம் கிடைக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே எங்கள் அப்பா உட்காந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த பூரணம் செய்ய ஆரம்பித்தாமல் ஹோல் ஃபேமிலியும் ஒருத்தவங்க தேங்காய் திருவுவாங்க, வெல்லம் உடச்சி கொடுப்பாங்க, பாகு காய்ச்சுவாங்க, இது பாசிப்பருப்பு வறுப்பாங்க. எல்லாருக்குமே வேலை இருக்கும் இந்த பூரணம் செய்யும்போது. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு எல்லாம் எங்கள் அம்மா வறுத்துருக்காங்க. இப்போ தேங்காய் பூ எல்லாமே வறுக்கணுங்க. எல்லாம் வறுத்து கொட்டிக்கிட்டதுக்கப்புறம் தேங்காய் பூ 2 கிலோ தேங்காய் பூவை நல்லா அதில் உள்ள ஈரப்பதம் போக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை பாகு காய்ச்சணும். 4 கிலோ வெல்லத்தையும் 2 சட்டியாக எங்கள் அம்மா பிரித்து பாகு காய்ச்சுறாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா உருண்டு வர்ற அளவுக்கு பாகு காய்ச்சிக்கணுங்க. பாகு நல்லா எடுத்திங்கன்னா நல்லா பிசுன்னு இருக்கணும். அதாவது தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா உருண்டு வரணும். நம்ம அதிரசத்துக்கெல்லாம் எப்படி நம்ம பாகு காய்ச்சுவோமோ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நல்லா பாகை காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த காய்ச்சின பாகு நம்ம மற்ற பொருளெல்லாம் எப்படி கரெக்டாக சேர்க்கணுங்கிறதையும் நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச அந்த பாசிப்பருப்பு மாவில்
தேங்காய் பூ ஃபஸ்ட்டு சேர்க்குறாங்க. எங்கள் அம்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்குறாங்க. பெரிய அன்னக்கூடை தான் எடுத்துக்கோங்க, ஏன்னா கிளறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு. இதுக்குன்னு சாமி கும்பிட்றதுக்காகவே எல்லா பாத்திரமும் எங்கள் அம்மா வந்து புதுசாக வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த பூரணம் கிளறதுக்காக அந்த அன்னக்கூடையில் தான் நாங்கள் வந்து செய்கிறோம். இப்போ மாவு, அந்த பாசிப்பருப்பு மாவு அரைச்சதை கொட்டிக்கலாம் ஸ்டெப் பை ஏன்னா அப்போ தான் கிளறும்போது எல்லா பக்கமும் வந்து பூரணத்தில் தேங்காய் இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல மாவு, அடுத்தது வந்து தேங்காய், அடுத்தது எள், இப்படி ஏலக்காவும் நடத்தி தான் சேர்க்க போகிறோம். அதுவும் சொல்கிறேன் பாருங்கள். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. இந்த தேங்காய் வறுத்தது மட்டும் கொஞ்சம் நல்லா வறுக்கணும், அந்த ஈரப்பதம் போக வறுக்கணும், அப்போ தான் கெட்டு போகாது. நிறைய பேருக்கு தெரியும், நான் அதனால தான் சிம்பிளாக தான் எல்லாமே காட்டியிருக்கேன். இது எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சது, நான் வீடியோ ஒண்டி எடுத்தேன். இந்த தேங்காய் பூ அதில் கொட்டிட்டு அது மேலே எள் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து 4 கிலோ பூரணத்துக்கு வந்து எப்போவும் 1/2 கிலோ சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து கம்மியாக தான் எள் சேர்ப்பாங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கலாம் எள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கம்மியாக சேர்ப்பாங்க. ஒரு 100-200 கிராம் தான் சேர்த்துருக்காங்க. கருப்பு எள் வறுத்து சேர்த்துருக்கோம். இப்போ ஏலக்காவை மிக்சியில் சுகர் போட்டு பொடிச்சு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் சேர்க்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா நல்லா ஒரு 25 கிராம் ஏலக்காவை சுகரில் பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ காய்ச்சின பாகை இதில் ஊற்ற வேண்டியதுதான். பாகோட கன்சிஸ்டன்சி இப்படி தாங்க இருக்கணும். இது பார்க்குறதுக்கு நல்லா வந்து முதல்ல நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாசிப்பருப்பு இழுத்துக்கும். அதனால் 4 கிலோவுக்கு 4.5 கிலோ சேர்த்துருக்கோம் பருப்பு. அதுக்கு 4 கிலோ வெல்லம் சேருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் 4.5 கிலோ சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டி கட்டியாக போயிடும். அந்த பாகு ஊற்றினோடனே கட்டி கட்டியாக போயிடும். அதனால் ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு ஒருத்தங்க கிளறுவாங்க. இது நீங்கள் கம்மியாக செய்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நிறையா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி செய்கிறது வந்து எதுக்குன்னா, எங்கள் ஊரில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த பூரணத்தை எல்லார் வீட்டுக்கும் கொடுப்போம். அதாவது வெளியூர்லேருந்து வந்து திருவிழாவுக்காக வந்து தங்குற எல்லாருக்குமே இந்த பூரணத்தை எங்கள் அம்மா வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. மாவும் இடிப்பாங்க. பூரண கொழுக்கட்டை மாவு எல்லாம் இடிக்கிறது எங்கள் ஊர் வழக்கம். திருவிழாவில் வந்து இந்த சாமிக்காக இதை செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு இந்த பூரணத்தை செஞ்சு வச்சுக்குவாங்க. 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிளறியாச்சு. இந்த வெள்ளைப்பாகு ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு எங்கள் அம்மா எல்லா தட்டு, தாம்பலம், அந்த அன்னக்கூடை எல்லாத்துலேயுமே, ஏன்னா இல்லைன்னா வேர்த்து போயிடும் அப்படிங்கிறதுனால ஆற வச்சுட்டாங்க. பாருங்கள், பூரணம் இப்படி தாங்க இருக்கும், மணலாக. அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ ஒரு டேஸ்டி மணமாக இருக்கும். அதை வறுத்து அந்த பாசிப்பருப்போட அந்த வறுத்த வாசனை, அந்த எள், ஏலக்காய், தேங்காய் பூலாம் வறுத்து சேர்த்துருக்கோமா, அது அந்த ஃப்ளேவரே தனியாக இருக்குங்க. உங்களுக்கு எள் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மீடியமாக சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆற வச்சாச்சுங்க. இது எல்லாமே சேர்த்து 4 கிலோ வெல்லம், 4 கிலோ பூரணம், 4.5 கிலோ இது எல்லாமே பூரணம், ஒரு தேங்காய் பூ 2 கிலோ எல்லாம் சேர்த்து 10 கிலோ வந்துச்சுங்க எங்களுக்கு. 10 கிலோ வந்து 10 கிலோ 12 கிலோ போல் வந்துச்சு. இந்த பூரணத்தை நல்லா திருவிழாவுக்கு 1 வாரத்துக்கு முந்தையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுப்பாங்க. நானெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாது. நீங்களும் உங்களுக்கு கொழுக்கட்டையெல்லாம் நிறைய பேருக்கு செய்ய தெரியும், இந்த மாதிரி பூரணம் வந்து ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கணுன்னா நீங்கள் இந்த பூரணத்தை ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக கெட்டே போகாது. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எல்லாமே. பாசிப்பருப்பு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய், எள், இவ்வளோ தான். இதுக்கு நார்மலாக கொழுக்கட்டை மாவு நம்ம வீட்டில் இருக்கிறதும் செஞ்சுக்கலாம், இல்லை கடையில் வாங்கியும் வச்சுக்கலாம். இது இந்த பூசர் இலையில் இதை செய்கிறது தாங்க வழக்கம் எங்கள் ஊரில். இந்த பூசர் இலையில், அதாவது ஆற்று பூசரைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையில் தான் இது வந்து செய்வாங்க. அந்த கொழுக்கட்டையை செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவாங்க. நம்ம நார்மலாக செய்கிற கொழுக்கட்டை மாதிரி தாங்க, ரொம்ப லென்த்தியாக போகணும்னு நான் கொழுக்கட்டை ரெசிபியெல்லாம் செய்கிறதெல்லாம் எடுக்கலை. உள்ளார வச்சு செஞ்சோன்னா அந்த பூரணம் வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூரண ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் வேலை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.